ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி வந்ததில்லை. ஸோ நானும் ஆர்வமாக எடுத்து என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ள ஒரு கார்டும் ஒரு லெட்டரும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டும் இருந்துச்சு. என்னென்ட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ராட்ச் கார்டை பார்த்தோன்னே ஓகே இது ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் அந்த மாதிரி உள்ள ஸ்க்ராட்ச் கார்டு தான் அப்படின்னு தோணிட்டு அதுக்கப்புறம் வந்து லெட்டரை ரீட் பண்ண ஆரம்பித்தேன். லெட்டரை பார்த்தோம்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா மீஷோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர், அந்த சிஆர்ஓ ஆஃபீஸர் அவங்க நேமு, அப்புறம் காண்டாக்ட், அப்புறம் வாட்ஸ்அப், இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ் இதெல்லாம் போட்டுருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயமே அந்த ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்துச்சு. என்னன்னா மீஷோ ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆகிட்டான். 8வது ஆண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு 20 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் வந்து கான்செப்ட். ஸோ அதுபடி வந்து நானும் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து ஒரு 14,70,000. செகண்ட் ப்ரைஸ் வந்து மாருதி சுசுகி ஆல்டோ 800. அடுத்து வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆக்டிவா ஸ்கூட்டின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸிமம் எப்படி நம்மளுக்கு வராது, அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்க்ராட்ச் கார்டு அது வரைக்கும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் வின் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து இதை அனுப்பணும். கீழே நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னென்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த லெட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கடித உரை, அதாவது இந்த கவர், உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்லேருந்து வந்து இந்த கவர், அந்த கவரு, அதுக்கப்புறம் வந்து ஏதேனும் ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் அடையாள சான்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி வந்து உங்களோட ஏதாச்சும் ஒரு ஐடென்டி கார்டு இது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே இதெல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தான் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு. என்னன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு இந்த அளவுக்குலாம் லக்கு இல்லை கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளங்கையிலே தான் நம்மளுக்கு வந்து உலகம் இருக்கிறதே. அந்த மொபைல் ஃபோனை எடுத்து கூகுள், அப்புறம் வந்து யூடியூப் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இது பக்கா ஃப்ராட் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து உண்மை நினச்சி நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னா இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, அவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து அதே மாதிரி நம்பி கட்டிடுறோம். கட்டினோடனே என்ன ஆகுதுன்னா அந்த அமௌண்ட் அவ்வளோதான், போன அமௌண்ட் அவ்வளோதான், திரும்ப வராது. நம்ம கட்டுறவங்களுக்கு வந்து ஒரு 5,000 10,000 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்போம். இது வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டக்குன்னு ஏமாந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்கள், அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு 100 ரூபா அப்படிங்கிற நம்ம கணக்குனா கூட 100 பேர்கிட்ட 100 ரூபா வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வரும். ஸோ அதை தான் அவங்க கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்ம சின்ன காசுங்கிற கூட நம்ம பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை வந்தோடனே அதை சர்ச் பண்ணி பார்த்துருங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துருங்க. நானும் அதை வந்து டக்குன்னு இவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருக்கு போட்டுருவோம், டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் அப்படின்னு அனுப்பியிருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட ஐடென்டிட்டி, அதாவது இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஐடென்டிட்டிலாம் வந்து ஷேர் பண்ணவும் கூடாது. இதெல்லாம் எக்ஸாக்ட் அட்ரஸ் நான் என்ன வந்து அந்த மீஷோவில் கொடுத்துருந்தோமோ அந்த எக்ஸாக்ட் அட்ரஸ் தான் இருந்துச்சு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நம்பிடுவோம், இது உண்மைதான் அப்படிங்கிறத நம்பிடுவோம். அதனால ஒரு தடவைக்கு ஒரு 4-5 தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள், அது என்ன ஃபஸ்ட்டுன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.